டைரக்டரும் நடிகருமான வினு சக்கரவர்த்தி மூலம் திரையுலகில் 1979 ஆண்டு வண்டி சக்கரம் மூலம் அறிமுகமானவர் சில்க் ஸ்மிதா. வினு சக்கரவர்த்திக்கு ஹிந்தி நடிகை சுமிதா என்பவரை மிகவும் பிடிக்கும் என்பதால் சுமிதா என்றும் படத்தின் கேரக்டர் சில்க் என்பதையும் சேர்த்து சில்க் ஸ்மிதா என்று பெயரை மாற்றினார் அவர். நடிகை சில்க் ஸ்மிதாவுக்கு ஒருமுறை ஷூட்டிங்கில் நடந்த மோசமான அனுபவம் குறித்து இயக்குனர் வி சேகர் தந்திருந்த பேட்டி ஒன்று தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதில் அவர் சினிமாவில் நுழைந்தால் சாவித்திரி போல வரணும் என்று சின்ன வயதிலேயே நினைத்துக் கொள்வாராம் சில்க். சில்கின் அம்மா அப்பா கூலி வேலை செய்பவர்கள். அவருக்கு 16 வயதில் பக்கத்து கிராமத்தில் ஒருவருக்கு திருமணம் செய்து தந்தனர். ஆனால் புகுந்த வீட்டிலும் வறுமை, கணவரும் முடா குடிகாரர். பல துன்பங்களுக்கு அங்கிருந்து தப்பி தன் அம்மா வீட்டிற்கே வந்துவிட்டார் சில்க் ஸ்மிதா. இதற்கு பிறகுதான் பக்கத்து வீட்டு பெண்மணியின் அறிவுரை பேரில் அவருடன் சென்னையில் சினிமா வாய்ப்பு தேடி தோல்வியடைந்தார். அப்போது அபர்ணா என்ற நடிகைக்கு வீட்டு வேலைக்கும் டச்சப் பெண்மணிக்கும் ஆள் தேவைப்படுவதாக சொல்லவும் அங்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் சில்க். ஒரு நாள் மிளகாய் அரைக்க மிஷினுக்கு சென்ற போதுதான் நடிகர் வினு சக்கரவர்த்தி கண்ணில் பட்டு நடிகையாக வாய்ப்பு கிடைத்தது. அப்போது முதல் அவர் வினு சக்கரவர்த்தியை குருகாரு என்றுதான் அழைப்பாராம். அப்போது நீங்களும் ஹீரோதான் என்ற படத்தை எடுத்துக் கொண்டிருந்தார் வினு சக்கரவர்த்தி. அந்த படத்தில் சில்க் ஸ்மிதா கமிட்டாகி இருந்தாராம். இந்த படத்தின் ஷூட்டிங் ஒரு கிராமத்தில் நடைபெற்றது. எனவே அவரையும் ஒரு வீட்டில் பாதுகாப்பாக தங்க வைத்தேன். மறுநாள் அந்த ஊரில் உள்ள பண்ணையார்கள் எல்லாரும் டைரக்டர் சார் யார் என்று விசாரித்து என்னிடம் வந்து எவ்வளோ ரேட் ஆகும் என்று கேட்டார்கள். வந்திருப்பவர்கள் பணக்காரர்கள் என்பதாலும் ஊரில் உள்ள பிரபலங்கள் என்பதாலும் படம் தயாரிப்பதற்குத்தான் கேட்கிறார்கள் என்று நினைத்து நானும் அது சம்பந்தமாக பேசினேன். ஆனால் அந்த பெரிய மனிதர்களோ அதிலில்லை சார், சில்க் ஸ்மிதாவுக்கு ஒரு நாளைக்கு என்ன ரேட் என்று கேட்டார்கள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நான் சில்க் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் என டைரக்டர் வி சேகர் தெரிவித்துள்ளார். அதே போல ஏற்கனவே கிளாமர் ரோல் நடிப்பதால் தவறான பெண் கிடையாது, எல்லோருக்கும் உள்ள சுயமரியாதை நிறைந்த பெண்தான் சில்க் ஸ்மிதா. சினிமா வேறு, பர்சனல் வாழ்க்கை வேறு என்பதை பலரும் புரிந்து கொள்ளவில்லை என்றும், இருப்பினும் சினிமா துறையில் பலரும் அவரை பற்றி கிண்டலாகவும் தவறான முறையிலும் சித்தரித்து கதை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.